கூட்டணி குறித்து தேமுதிக, பாமக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக தயாராக உள்ளது என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் எதிரே அதிமுகவினர் மனித சங்கிலிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக வலுவாக இருப்பதாகவும் கடந்த தேர்தலில் இழந்த வாக்குகளை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அறுவடை செய்து வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் பாஜக தோற்கும் எனவும் அதனுடன் யாரும் கூட்டணி சேரமாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேமுதிக, பாமக கட்சிகள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக தலைமை தயாராக இருப்பதாகவும் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாதான் உங்களுக்கு தெரியும் மாம்பழ சின்னத்தை அங்கீகாரம் வாங்கி கொடுத்தார்கள், பம்பர சின்னத்தை அங்கீகாரம் வாங்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற மதிப்பிற்குரிய தேமுதிகவின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராவதற்கு அதிமுக தான் காரணம். ஆக இப்படிப்பட்ட இயக்கங்களுக்கெல்லாம் உற்ற துணையாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. பம்பர சின்னம் என்றைக்கு திமுகவோடு போய் சேர்ந்ததோ அன்றைக்கு பம்பர சின்னம் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு மதிப்பிற்குரிய தேமுகவும் பாமகவும் அதிமுகவோடு சேர பேச்சுவார்த்தை நடத்தினால் வரவேற்க எங்கள் எடப்பாடியார் மிக சரியாக காத்திருக்கிறார். அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பிஜேபி தன்னுடைய நடைமுறைகளை கையாளுகிறது. பிஜேபி என்னென்றாலும் ஒரு தோக்குற கட்சியில் போய் யாரும் சேர விரும்ப மாட்டாங்க. அப்படி சேர்ந்தால் அவங்களுக்கு தான் ஆபத்து. அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை. இது மக்கள் கட்சி. நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுக தான். இதை யாராலும் மாற்ற முடியாத வரலாற்று செய்தி.